கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, யூதர்களின் கூடார திருவிழா. யூதர்களுக்கு நிறைய சமய திருவிழா இருந்தது. அதில் நிறைய பழைய ஏற்பாட்டிலே அந்த பாரம்பரியத்தை எல்லாம் நாம் லேவியர் ஆகமத்திலே அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விழாக்களில் மிக முக்கியமான ஒன்று, பிரபலியமான ஒன்று கூடார விழா. இந்த கூடார விழா என்பதை அவர்கள் சுக்கோத் என்றும் சொல்வார்கள். காரணம், சுக்கோ என்று சொன்னால் டென்ட், கூடாரம் என்று பொருள். கூடாரம் என்றால் தற்காலிக இருப்பிடம், அது நிரந்தரமான இருப்பிடம் இல்லை. எனவே இந்த தற்காலிக இருப்பிடம் கூடார திருவிழா சுக்கோத் என்பதை அவர்கள் மிக விமரிசையாக கொண்டாடினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விழாவிற்கு ஆண்டவரும் சென்றார். ஆனால் வெளிப்படையாக செல்லவில்லை. காரணம், அவர் கொல்லப்பட வேண்டும் என்று பல பேர் அவர் மேல் கண் வைத்திருந்ததனால் அவர் தனது நேரம் வரும் வரைக்கும் தன்னுடைய பணியை, தன்னுடைய வேலையை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற கருத்திலே அவர் வெளிப்படையாக எல்லார் முன்பாகவும் செல்லவில்லை. மாறாக அவர் தனிமையாக செல்கின்றார். அங்கே தனிமையாக சென்று போதித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கூடார திருவிழா இது பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். 2 விஷயங்களை நாம் இதில் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, கூடார திருவிழாவின் பொழுது முதலிலே தண்ணீர் என்பது ஆலயத்திலே தெளிக்கப்படும். இந்த தண்ணீர் தெளிக்கப்படுவதனுடைய அடையாளம் என்னவென்றால், இஸ்ராயேல் மக்கள் பாலைவன பயணத்தின் பொழுது எகிப்திலிருந்து அவர்கள் தங்களுக்கு குறிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்த பயணத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமாக தண்ணீரை கொடுத்தார். இந்த தண்ணீரின் அடையாளமாக இப்பொழுது அதை நினைவுகூர்ந்து கொண்டாடுகின்ற விதமாக அவர்கள் இந்த தண்ணீரை தெளித்து, இந்த தண்ணீர் என்பது வாழ்வின் ஊற்று என்று நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள். இந்த கூடார திருவிழாவின் பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், இந்த பாலைவன பயணத்தின் பொழுது நீங்கள் தண்ணீர் குடித்தீர்கள், என் தந்தை உங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அதே தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கின்றார். அது யார்? நான் தான். தாகமாயிருப்போர்களே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள், உங்களுக்கு தாகம் தணிக்கின்ற தண்ணீராக நான் இருக்கின்றேன், அருளின் ஊற்றாக நான் இருக்கின்றேன் என்று இந்த 7ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்களிலே ஆண்டவர் சொல்வார். தாகமாயிருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நீங்கள் வந்து தண்ணீர் பருகுங்கள், தாகம் தணித்து கொள்ளுங்கள், நானே வாழ்வு தருகின்ற அந்த ஊற்று தண்ணீர் என்பதை உணர்த்துவதற்காக கூடார திருவிழாவினுடைய நிறைவாக நான் வந்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னொன்று, இந்த கூடார திருவிழாவின் பொழுது பெரிய பெரிய விளக்குகளை ஏற்றுவார்கள். நிறைய விளக்குகள் அமைந்த ஒரு தண்டின் மேல் இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றுவார்கள். பெரிய அளவிலே இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றுவார்கள். இந்த விளக்குகளை எல்லாம் ஏற்றுவது என்பது பண்டிகை காலங்களிலே, விழா நேரங்களிலே ஏற்றுவார்கள். அந்த வகையிலே இந்த கூடார திருவிழாவிலும் இந்த பெரிய ஒளியை ஏற்றி, அந்த ஒளியாக கடவுள் இருக்கின்றார். அவர்களை இந்த 40 ஆண்டுகள் பயணத்திலே இரவிலே ஒளியாக, நெருப்பு தூணாக இருந்து அவர்களை பாதுகாத்தார், தொடர்ந்து வந்தார், அவர்களோடு இருந்தார் என்பதை அவர்கள் கொண்டாடுவார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? நான் தான் தந்தையிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒளி, நானே உலகின் ஒளி என்று ஆண்டவர் இயேசு இதோ 8ஆம் அதிகாரத்திலே சொல்ல இருக்கின்றார். இதற்கெல்லாம் ஒரு முன் தயாரிப்பாக ஆண்டவர் இயேசு இந்த கூடார திருவிழாவை பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக, கூடார திருவிழா என்பது அன்புக்குரியவர்களே, கூடாரம், டென்ட்,
பாளையம் என்று சொல்லுவார்கள். பாளையம் என்று சொன்னால் கேம்ப் என்று அர்த்தம். இன்றைக்கு கூட ஒரு சில இடங்களிலே பாளையம் என்ற பெயர் பெற்றிருக்கும். ரெட்டியார் பாளையம் என்ற ஒரு பெயர் பெற்ற இடம் புதுச்சேரியிலே இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பாளையம் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் அங்கே வந்து பாளையம் இறங்கினார்கள், அங்கே வந்து குடியிருக்க தொடங்கினார்கள். அவர்கள் ஒரு டெம்பரரி டென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வந்து தங்கி பிறகு அவர்கள் நிரந்தரமாக வாழ்ந்தார்கள். இவர்களெல்லாம் பெரும்பாலும் சைகோன் என்ற இடத்திலிருந்து அந்த காலத்திலே வந்து இறங்கி வாழ்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே தான் இந்த யூதர்களும் இஸ்ராயேல் மக்களும் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்த பொழுது பாளையம் இறங்கினார்கள். எங்கே அந்த கூடாரம் அமைத்து தங்கினார்களோ அங்கே அவர்களோடு கடவுள் இருந்தார். அந்த கடவுள் எதன் அடிப்படையில் இருந்தார் என்று சொன்னால், கூடாரம் என்று சொல்கின்ற அளவிலே ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அவர்களுடைய உடன்படிக்கையினுடைய பேழையின் அடிப்படையிலே அவர்களோடு இருந்தார். அந்த உடன்படிக்கையின் பேழையை ஒரு கூடாரத்திலே கொண்டு வந்து வைத்து, ஆண்டவர் இங்கே நம்மோடு இருக்கின்றார், காட் வித் அஸ் என்ற அந்த ஒரு அனுபவத்தை பெற்றார்கள். எனவே தான் அந்த உடன்படிக்கையின் பேழையை அவர்கள் எடுத்து சென்றார்கள், கடைசி வரைக்கும் கொண்டு சென்றார்கள், எருசலேம் ஆலயத்திலே கொண்டு சென்று வைத்தார்கள். எனவே இந்த கூடார திருவிழாவினுடைய மூன்றாவது கருத்து என்னவென்று சொன்னால், கடவுள் நம்மோடு வந்தார், நம்மோடு இருக்கின்றார், காட் வித் அஸ் என்ற ஒரு அனுபவத்தை கொண்டாடுகின்ற ஒரு அடையாளமாகவும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு இப்பொழுது சொல்கிறார், கடவுள் இஸ்ராயேல் மக்களோடு பழைய ஏற்பாட்டில் இருந்தது போன்று நானும் இம்மானுவேல், காட் வித் அஸ் என்ற ஒரு செய்தியோடு வந்திருக்கின்ற, கடவுளை காட்டுகின்ற, கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்பதை நான் உணர்த்துகின்றேன், நான் தான் கடவுளின் மகன் என்று உணர்த்துகிறார். ஆக இந்த கூடார திருவிழாவினுடைய நிறைவை ஆண்டவர் தன்னிலே இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். எனவே வெளிப்படையாக நான் எங்கேருந்து வந்திருக்கின்றேன் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் என்னை அனுப்பினவரை உங்களுக்கு தெரியாது. அவர்தான் இந்த கூடார திருவிழாவினுடைய நிறைவாக என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி, நானே வாழ்வு தருகின்ற ஊற்று தண்ணீர், நானே இந்த உலகத்தின் ஒளி நெருப்பு, உங்களை வழிநடத்தி செல்கின்றவர், நானே உங்களோடு இருக்கின்ற கடவுள் யாவே என்பவருடைய மறு உருவமாக புதிய ஏற்பாட்டில் இருக்கின்றேன் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மூன்றும் எங்கே இடம்பெறுகிறது என்று சொன்னால், ஈஸ்டர் பெருவிழாவிலே அங்கே நெருப்பு இருப்பதை பார்க்கின்றோம், ஒளி இருப்பதை பார்க்கின்றோம், தண்ணீர் இருப்பதை பார்க்கின்றோம், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை அந்த பாஸ்கா திரி நமக்கு உணர்த்துகின்ற அடையாளமாகவும் இருக்கிறது என்பதை, புதியதொரு பாஸ்கா, புதியதொரு கூடார திருவிழா என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் பர்மனண்ட்டாக இங்கே இருக்க போகிறது கிடையாது, டெம்பரரியாக எத்தனை ஆண்டுகள் நமக்கு தெரியாது. இந்த ஒரு நிலையற்ற வாழ்விலே கடவுள்தான், இயேசுதான் நமக்கு வாழ்வின் ஊற்று, இயேசுதான் நமக்கு வெளிச்சம் காட்டுகின்ற ஒளி, இயேசு நம்மோடு இருந்து வழிநடத்துகின்ற தெய்வம் என்பதை ஏற்று குறிப்பாக தவக்காலத்திலே உணர்ந்து வாழ இறையருள வேண்டுவோம். ஆமென்.